ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எதை நோக்கி ஓடுறீங்க? ஏன் ஓடுறீங்க? தெரியல. டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. ரொம்ப தப்புங்க இது. பணம் மட்டும் தான் வாழ்க்கையா? பணம் எதுக்கு? மகிழ்ச்சிக்கு தானே. உங்களுடைய இல்லற வாழ்க்கைய விட்டுட்டு, இதுல இருக்கிற மகிழ்ச்சிய விட்டுட்டு, பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்ல, மனைவியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்ல, கணவனோட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்ல, எங்க அம்மா அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்ல. அவங்களுக்கு நேரம் குடுங்க. அவங்க என்னமோ எதிர்பார்க்கறாங்க. கத்துறால, அவங்க மனைவி கத்துறா, கத்துறா, கத்துறான்றீங்க. என்னமோ அங்க ஏதோ நடக்குது. வாடாச்சு வா உட்காருவா. என்ன மனசு விட்டு பேசு. அவங்கள பேச விட்டு கேளுங்க. இடையீடு குடுக்காதீங்க. அது கணவனோ மனைவி. உங்க 1/2 மணி நேரம் பேசுறாங்களா? 1 மணி அது கூட நேரம் குடுக்க முடியலன்னா எப்படி அது? காதலிக்கும் போது மணிக்கணக்கா பேசுவீங்களே. இப்ப வரது இல்லங்க உண்மையான காதல். அப்ப மட்டும் லவர்ஸ் டேக்கு பொக்கே குடுக்க மாட்டோம், பூ குடுக்க மாட்டோம். முடிஞ்சு போச்சு. என்ன வாழ்க்கை? அப்ப அவங்களுக்கு நேரம் குடுக்கணும். அவங்கள பேச விட்டு கேட்கணும். ஏதோ கத்துற என்னடா? என்ன சொல்லு? நான் கேட்கிறேன் வா. ஏங்க என்னங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் வாங்க. அப்ப அது கூட உங்களுக்கு கமிட்மெண்ட் குடுக்க முடியல அப்படின்னா, அது என்ன திருமண வாழ்க்கை? அம்மாக்கு கூட 10 புள்ளையில 1 புள்ள நீ. ஆனா மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி. அதனாலதான் சிலப்பதிகாரம் சொல்லுது, கணவனுக்கு ஒப்பாக காட்டுவது இல், மனைவிக்கு ஒப்பாக காட்டுவது இல். ஒரு தாய் யாராவது தாய் வயசுல இருக்கவங்கள பார்த்து எங்க அம்மா மாதிரி சொல்லலாம். தகப்பன் மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து வயசுல இருக்கவங்க தகப்பன் மாதிரி சொல்லலாம். ஒத்தக்க போற அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, தங்கச்சி மாதிரி, மாமா மாதிரி, மாமி மாதிரி. எங்கேயாவது பார்த்து நீங்க என் ஒய்ஃப் மாதிரி சொல்ல முடியுமா? கணவனுக்கு ஒப்பாக, மனைவிக்கு ஒப்பாக காட்டுவது இல். மத்த எல்லா உறவையும் சொல்லாது. என் புள்ள மாதிரிடா, அம்மா நீ என் பொண்ணு மாதிரிமா, அம்மா நீ என் தங்கச்சி மாதிரிமா சொல்லலாம். கணவன் மனைவி உறவுல சொல்ல முடியாது. அதுதான் அந்த உறவு. அவங்களுக்கென்று நேரம் கொடுக்க வேண்டும்.